யாருக்கிட்ட கதையை சொன்னாலும் அடிக்க வராங்க. யாரா சொல்றது? இதை ஸ்க்ரோல் பண்ணாம பார்க்குற உங்கள்கிட்டயே சொல்லிடுறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த பொண்ணோட முகத்தை இவன் கையாலே அழகா வரைஞ்சி அந்த பொண்ணு பேர்ட் அன்னைக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணலாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். லவ் சொல்லதான் போற வழியில பார்த்தா ஒரு இடத்துல செம்ம கூட்டம். உள்ள என்னடான்னு பார்த்தா இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் இருக்காரு. சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உள்ள போட்டான். இவன் நேரமும் என்னமோ தெரியல, இவன் போய் நின்ன இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்டரோட பாடி காட்செல்லாம் தர கிஃப்ட் எல்லாம் அள்ளி போடுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் நின்ட்டான். இவனுக்கு கிஃப்ட் தான் எடுத்து வந்திருக்கான்னு நினைச்சு இவன் கிஃப்டே அள்ளி போட்டாங்க. அந்த ஆக்டரும் அந்த கார் எடுத்து கிளம்பிட்டாங்க. என்னடா பண்றது, பர்த்டே வச்சு கிஃப்ட் தரணுமே, ப்ரப்போஸ் பண்ணுமேன்ட்டு ஃபாலோ பண்ணிட்டான். அந்த ஆள் வீட்டுக்கு போனான். அந்த ஆள் வீட்டோட கேட் எகிரி குச்சான். அந்த ஆள் வீட்டோட காம்பவுண்ட் எகிரி குச்சான். அந்த ஆள் ரூமோட விண்டோ வெட்டி பார்த்தான். இங்கே எல்லா கதையும் நானே சொல்லிட்டேன். அப்படி இந்த கதையை கண்டினியூ பண்ண போகிறது நீங்கள் தான். அதாவது இந்த கதையோட நெக்ஸ்ட் சீன் மட்டும் என்னவா இருக்குன்னு ஒரு 2 இல்லை 3 லைக் நீங்கள் தான் கமெண்ட்டில் போட போகிறீங்க. யாரோட கமெண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே, புரிஞ்சா? ஸோ இது ஒருத்தரோட கதை இல்லை, கதை சொல்லலாமா?